பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு திரைப்பட குழுவினரிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதாவது ஹீரோயின் தூக்குறீங்களே, அவங்க எவ்வளோ எடை இருந்தாங்க? அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஹீரோயின் அதுக்கு எதிர்வினையாற்றுறாங்க. இது என்ன ஒரு கேள்வியா? அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி கேட்ட பத்திரிகையாளர் ரொம்ப இயல்பா தான் சொல்றாரு. இது ஒண்ணும் ஒரு நகைச்சுவைக்காக சாதாரணமா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தானே. இதுல என்ன பெருசா தப்பா இருக்கு? ஒண்ணும் தப்பா இல்ல. ஆனா, அந்த பத்திரிகையாளருக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல பலரும் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கௌரி கிஷன் அப்படின்ற நடிகையும் ரொம்ப ஆவேசப்பட்டிருந்தாங்க. அந்த பத்திரிகையாளர் வருத்தம் தெரிவிச்சிருந்தாலும், அ அவரு கேட்ட கேள்வி தவறானது அப்படின்றத அவரு ஏத்துக்கல. எப்படி பார்க்குறீங்க? இல்ல நம்ம இங்க ஒரு கலாச்சார பின்னணியிலேருந்து வரோம் இல்லையா? இங்க நம்ம பின்னணி என்னன்னா, ஒரு பெண் என்ன எடை இருக்கணும், அவ இடையே இல்லாமல் இருக்கணும். அவள் பொய்யோ எண்ணும் இடையாள் கம்பன்லேருந்து ஆரம்பிச்சு அந்த பெண்ணை ஆல்வேஸ் அப்ஜெக்டிஃபை பண்றது. அவளுக்கு போடி மாரி இடுப்பு இருக்கு, இல்ல இடுப்பே இல்ல அவளுக்கு. அவ வெயிட்லெஸ்ஸா இருப்பா, அவ தக்கையா இருப்பா அப்படின்றதெல்லாம் சொல்றது பெண்மைக்கு அடையாளமா நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். 50 கேஜி தான் தாஜ்மஹால் இருக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல. அதனால பெண்களுக்கு அது தேவையில்லாத ஒரு என்ன பத்தி நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? நான் என்ன வெயிட் கண்ணதாசனே இல்லை என்பதே ஆ. இடைன்னு தான் பாட்டு இருக்கு. அப்படிலாம் அவங்க சொல்லும்பொழுது, அது அது பெண்களுக்கு தேவையில்லாத ஒரு ஒரு இது போய் அடையணும் போல இருக்கு. நெறைய பெண்கள் அந்த டைம்ல 50 கேஜி தாஜ்மஹால் பாட்டு வந்த டைம்ல, நெறைய கேர்ள்ஸ் எப்படியாவது 55 கேஜிஸ்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு 50 கேஜி அப்படின்னா, இல்ல இல்ல அந்த பாட்டுல வரும்ல, அதெல்லாம் நம்ம கூட 50 கேஜிஸ்குள்ள இருக்கணும். அந்த ஹீரோயின் 50 கேஜியா இருந்திருக்கலாம். அந்த அப்படி அத நினைச்சு கூட எழுதியிருக்கலாம். அந்த ஹீரோயின பத்தியும் இந்த கேள்வி கேட்டாங்க. நீங்க என்ன வெயிட் இருந்தீங்க? அந்த பாட்டு உங்கள பத்திலாம் எழுதியிருக்காங்களேன்னு சொல்லும்போது, நான் 50 இல்லங்க 55ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பட் அந்த காலத்துல அந்த ஜீன்ஸ் படம் வரும்போது இந்த மாரி கேள்விகள் ஒரு பத்திரிக்கைக்காரர் கேட்டா, பெண்கள் அதுக்கு பம்மிட்டு பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு, மோர் தென் 25 இயர்ஸ் கழிச்சு பெண்கள் இந்த கேள்வியில நீ எதுக்கு கேட்கிற? அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அது ஒரு வளர்ச்சி. பட் ஆண்கள் இன்னும் காலம் மாறி இருக்குன்றத உணராம, அந்த காலத்துல நாங்க என்ன தெரியுமா கேள்வி கேட்போம்? நான் எத்தன பேர கேள்வி கேட்ட ஆள் தெரியுமா? நீ என்ன சொல்ல வந்துட்டியா? என்னவா இருந்தாலும் அப்படின்ற ஆட்டிட்யூடு ஆண்கள் கிட்ட இருக்கு. இது வெறும் இந்த பொது வெளியில மட்டும் இல்ல. ஒரு பத்திரிக்கையாளர், ஒரு நடிகைன்றது மட்டும் இல்ல. திருமணத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்ல, பொது பிஹேவியர்ல, ஒரு பஸ்ல போம்போது, ஆஃபீஸ்ல எல்லா இடத்துலயும் பெண்கள் முன்னேறுறாங்க. என்னோட ஏஜென்சி, என்னோட சாய்ஸு, நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ற இடத்துக்கு பெண்கள் வர்றாங்க. ஆனா உலகம் எப்படி இயங்குதுன்னா, அதுவும் தமிழ்நாடு இல்ல இந்த இந்த மாரி ஏசியன் கண்ட்ரீஸ்ல எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னா, என்ன இருந்தாலும் நீ ஒரு பெண் தானே! நீ எதுக்கு இதுக்கு ரியாக்ட் பண்ற? ட்ரெடிஷனலி எங்க அம்மா அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. எங்க அக்கா அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. உங்க ஊர்ல அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நீ என்ன இப்படி பண்ற? அப்படின்ற மாரி ஒரு 2 பேருக்கும் ஒரே கல்ச்சர்க்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா கான்ஃப்ளிக்ட் வருது. ஏன்னா ஒருத்தவங்க வேற டைம் லைன்ல இருக்கிறாங்க. இன்னொருத்தர் கொஞ்சம் பின்னோக்கி வேற ஒரு டைம் லைன்லேருந்து இயங்குறாங்க. இல்ல அது பாடி ஷேமிங் அப்படின்ற இடத்துல இருந்து பார்க்குறாங்க. அது நேரடி பாடி ஷேமிங்ன்னு எடுத்துக்க முடியாது. அந்த ஹீரோயின் என்ன வெயிட் இருந்தாங்கன்னா, அது அவங்க ரொம்ப தக்கையா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கூட போலாம். அந்த ஹீரோ ம். பயங்கர வெயிட்டா இருந்தாங்கன்னு சொன்னா தான் அது பாடி ஷேமிங்கா இருக்கும். பட் அந்த பர்ட்டிகுலர் இன்டர்வியூல என்ன ரொம்ப கிளாரிங்கா இருந்ததுன்னா, இது நடக்கும்போது அந்த ஆண்கள் எதுவுமே தனக்கு தெரியாத மாரியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. என்ன நடக்குது இங்க? எனக்கு புரியவே இல்லையே! அப்படின்ற மாரி ஒரு பெர்ப்ளெக்ஸ்டா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்க ஹீரோயின நீங்க எப்படிங்க இப்படி பேசலாம்? அப்படின்ற மாரி யாருமே போய் எங்க சப்போர்ட்டுக்கு நிக்கிறதோ, இல்ல ஒரு இஷ்யூவ கொஞ்சம் சாலிடாரிட்டி குடுக்குறதோ அப்படிலாம் இல்ல. அவங்கவங்க பிரச்சனை அவங்கவங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி அவங்கவங்க தனித்தனி தீவுகளா இருக்கிறாங்கல்ல. ஆனா சுவாரஸ்யத்துக்காக இப்படிலாம் கேள்வி கேட்கறது இயல்பு தானே! இவ்வளோ காலம் அப்படித்தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு இனிமே சொல்றாங்க. கொஞ்சம் மாறணும். நெறைய விஷயங்கள் நம்ம சினிமாலயும், நம்மளோட பொது பழக்கவழக்கத்திலயும் சில விஷயங்கள் தப்பா தான் நம்ம பிஹேவ் பண்றோம். ம். ஒருத்தங்கள உருவ கேலி பண்றது, தப்புன்னு தெரியாமயே. ஆ. தெரியாமலே சில வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றது. ஆ அந்த காலத்து எல்லா காமெடியும் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வடிவேல், செந்தில், இல்ல விவேக் எல்லா காமெடிலயும் இன்னொருத்தர அசிங்கப்படுத்துறது ஒரு எலிமெண்ட் இருக்கும். அந்த காலத்துல அவங்களுக்கு தெரியவே இல்ல அப்படி பேசக்கூடாது அப்படின்னு. ஈவன் கிரேஸி மோகன் எழுதின காமெடியில கூட ஒருத்தங்களுக்கு செவித்திறன் இல்லாதவங்கள கேலி பண்ற மாரி ஒரு முழு படமே அத பத்தி தான் இருக்கும். கேட்காது. ஆ. ஆ. நீங்களாவது கொஞ்சம் அழகா சொல்றீங்க. அத டைரக்ட்டா அவங்கள அட்டாக் பண்ண ம். மாரியே சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லக்கூடாதுன்ற புரிதல் அந்த காலத்துல இல்ல. ஆனா இப்ப அந்த படத்த பார்க்கும்போது நமக்கு உறுத்துதுல. என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்காங்க. ஐய்யயோ! ரொம்ப கேவலமா இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ இது மாரி சில பேர் காலத்துல பயணிக்காம அப்படியே தேங்கி போயிடுறாங்க. இல்ல ஆனா இது ஒரு பொது உளவியல் தானே இது அப்ப. அப்ப தவறு செய்றவர்கள் மீதும் நம்ம குற்றம் சொல்ல முடியாதுல்ல. இப்ப நம்ம இது பிளைண்டுன்னு ஒரு பொது காலத்துல சொன்னோம். இப்ப சொல்லக்கூடாது.
டெஃப் அண்ட் டம்னு சொன்னா அதை பயன்படுத்தக்கூடாதுன்ற இடத்துக்கு வந்து நிக்கிறோம்ல. ஆமா, இப்ப நம்ம இவால்வ் ஆகி வரோம். இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் இது. இதுக்கு முன்னாடி நமக்கு அது தெரியாம இருந்திருக்கலாம். அதனால அது விட்டுறலாம். பட் இனிமேலும் நம்ம இப்ப இப்ப அந்த பத்திரிக்கையாளருக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 20 வயசுல கேட்ட கேள்வி இப்ப கேட்கக்கூடாது. இன்னொரு 30 வருஷத்துக்கு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 வருஷத்துக்கு அவர் டிராவல் பண்ணணும்ல. இல்ல அது எல்லாமே அப்ப ஓல்ட் ஐடியாங்கிறீங்களா அது? இது ரொம்ப அவுட்டேட்டட். ம். முன்ன அது கேட்கும்போது பெண்கள் எதிர்த்து பேசல. அத தப்பா நினைக்கல. ஆனா இது ஒரு நிர்பந்தம் இல்ல. ஒரு ஆணோட எடைய பத்தி நீங்க பேசவே மாட்டேன்றீங்கல்ல. பெண்களோட இடைய பத்தி திரும்ப திரும்ப பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா, ரொம்ப பதின்பருவ பெண்கள்லாம் நான் சாப்பிடக்கூடாது. எப்படியாவது நான் 40 கிலோ ஆகணும், 35 கிலோ ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அனோரெக்சியான்னு ஒரு நோய் இருக்கு. அது அதிகமா பெண்களுக்கு தான் வருது. அந்த உடல் இடையை சம்மந்தப்பட்ட அந்த ஒல்லியா தான் இருக்கணும். குண்டா இருந்தா அசிங்கம். குண்டுன்றது கேவலம். நெறைய காஸ்மெட்டிக் சர்ஜன்ஸ்லாம் வேற சொல்றாங்க. அது நீங்க டெலிவரி ஆயிட்ட பிறகு அசிங்கமா அப்படி ஆயிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப பெண்கள் வந்து அப்ப குழந்தை பெத்துக்கிறதுக்கும் பயப்படுறாங்க. அப்படின்னா அப்படி ஆயிடும் போல இருக்கே! இப்படி ஆயிடும் போல இருக்கே! அப்ப இந்த உடம்ப மெயின்டெயின் பண்ணது தான் என்னோட முழு நேர வேலையா இருக்கும் போல இருக்கேன்னு பெண்களுக்கு இந்த மாரி கருத்த வலுக்கட்டாயமா நம்ம திணிக்கிறோம்ல. அதுவே தவறானது. இயற்கைக்கு விரோதமானது. அப்ப இளம் பெண்களுக்கு இதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அவங்க தான் இந்த மாரி உடம்ப பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்பியரன்ஸ் கான்ஷியஸா இருக்கிறாங்கன்றப்போ, இந்த மாரி கேள்விகள் பொது வெளியில நம்ம வைக்கக்கூடாது. எந்த இடையா இருந்தாலும் அத பத்தி பேசுறதுக்கு இவருக்கு உரிமை கிடையாது. அந்த பெண்ணுக்கு அது பிரச்சனைனா அவங்க டீல் பண்ணிப்பாங்க. வேற யாரும் பொதுமக்கள், ஆண்கள் அத பத்தி பேச வேண்டிய, கருத்து சொல்ல வேண்டிய தேவையில்லல்ல. பட் ஹெல்த் ரீதியா வந்து கொஞ்சம் உடம்ப குறைக்கிறது ஹெல்த் ரீதியா நல்லது. நாங்க டாக்டர்ஸ் கூட சொல்ல மாட்டோம் சார். இப்போ ஒரு கிளையண்ட் வராங்கன்னா, "நீங்க ஏங்க இவ்வளோ குண்டா இருக்கிறீங்கன்னு?" நாங்க கேட்க மாட்டோம். அவங்களே வந்து நான் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன் எப்படியாவது குறைக்கணும்னு அவங்க அத ஒரு விஷயம் சொன்னா மட்டும் தான் நாங்க பேசுறோமே தவிர, எடுத்த உடனே நீங்க ஒல்லியா இருக்கிறீங்க, நீங்க குண்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றது இல்ல தட்ஸ் அவங்க நாட் ஃபேர். ஹெல்த்துக்கு நல்லதுன்றது நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்லக்கூடாது சார். ம். யாருக்குமே வந்து அவங்களா நம்மள கேட்காம, இந்தாங்க வச்சுக்கோங்க அட்வைஸ்ன்னு ஃப்ரீயா விநியோகம் பண்ண முடியாது. அவங்க கன்சல்ட் பண்ணி அது ஒரு டாக்டர் கிளையன்ட் ரிலேஷன்ஷிப்ல கேட்கும்போது மட்டும் தான் சொல்ல முடியும். இல்ல இப்ப குடும்ப உறவுகள், இப்ப கணவரோ, அப்பாவோ, அம்மாவோ அப்படி சொல்றதுல ஆ. ஏதாவது அவங்களுக்கு நீங்க இளைச்சிட்டீங்களான்னு நான் கேட்கலாம். நீங்க வெயிட் போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது வந்து அவங்க நெகட்டிவா எடுத்துப்பாங்க. வந்த உடனே வாய வச்சுட்டாரு அவரு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால அப்படி சொல்லாம, எது அவங்களுக்கு அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சவங்களா தானே இருப்பாங்க. சொந்தக்காரங்கன்னா நமக்கு தெரியும். இது சொன்னா அவங்க அஃபெண்ட் ஆயிடுவாங்க. இது சொன்னா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. இது நம்ம சொல்ல வேண்டாம். அந்த உறவ மேம்படுத்துறதுக்கானது தான் சொல்லணுமே தவிர, குறைக்கிறதுக்கானத நம்ம சொல்லக்கூடாதுல்ல. அவங்க மைண்ட் வாய்ஸ்ல வரலாம். ஆனா ஃபில்டர் பண்ணி அத சொல்லாம இருக்கிறது தான் நாகரீகம். ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கூட சிலர் வந்து அத நெனைக்கிறது உண்டு. அவங்களுக்கான சீட்ல உட்காரும்போது கூட மற்றவங்க உட்கார முடியாத சூழ்நிலையில வந்து, அப்படியான சங்கடங்கள் ஏற்படும்போது அவங்க எப்படி அத சமாளிக்கிறீங்க? இல்ல உண்மையிலேயே ரொம்ப எடை அதிகமா வெயிட் அதிகமா இருக்கிறவங்க, அத பத்தி சந்தோஷமாலாம் இல்ல. அது ம். குறைய மாட்டேங்குதே! இது இவ்ளோ கஷ்டமா இருக்கே! எனக்கு 1 சீட்டு பத்தல 2 சீட்டு தேவைப்படுது அப்படின்னு அவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப சில கிளையண்ட்ஸ் வரும்போது, சாதாரண சேர் எனக்கு உடைஞ்சிரும் டாக்டர். வேற ஏதாவது சேர் போடுங்கன்னு அவங்க கேட்கும்போது, அவங்க ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு வலிச்சு தான் கேட்குறாங்க. பட் வி வாண்ட் டூ ஹேவ் பாடி பாசிட்டிவிட்டி. யார் வேணா எந்த ஷேப்ல, எந்த சைஸ்ல வேணா இருக்கலாம். அது அவங்கவங்க உடல் வாகு. அத பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு உரிமை இல்ல. அது நம்ம வேலையும் கிடையாது. எல்லாரும் ஒரே சைஸ், ஒரே ஷேப்ல இருக்கிறதுக்கு நம்ம பிளாஸ்டிக் இல்லையே! கரெக்ட்டா அச்சு வச்சு எல்லாரும் ஒரே மாரி அடிக்க முடியாதுல்ல. இயற்கையில வேற வேற டைப்ல தான் மக்கள் இருப்பாங்க. அது அவங்கவங்க உடல் வாகு. அத பத்தி நம்ம பேசக்கூடாதுன்றது தான் சபை நாகரிகம். உங்க வெயிட் என்னன்னு யாரையும் கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. அதுவும் போட்டுட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. குறைச்சிட்டீங்களா? அப்படின்னு கேட்கலாம். இளைச்சிட்டீங்களே என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையான்னு கேட்கலாம். வெயிட் போட்டீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடாது.